பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயா ஐயா ராஜா ஐயா, என்ன உங்களுக்கு? தம்பி ப்ளீஸ் ஒரு சோழ வாங்கிட்டு வாங்க அந்த பக்கத்து கதையில. வாத்தியாரையா வாத்தியாரையா, தேங்க்ஸ். ஐயா என்ன பாருங்க, எனக்கு தெரியுதா? நான் தான் ஐயா. ஏன் பாதையை படுத்துறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? பத்து மாசம் ஆச்சு சம்பளத்தை வாங்கி நிர்மலிங்க என்கிட்ட சம்பளத்தை கேட்க போல கழுத்தை பிடிச்சி வெளியில நிர்மலிங்க அவ்வளவு கொடுமையானவரா? ஐயோ, அவன் சுத்த மோசக்காரன் தம்பி. ஊரையே கொள்ளை எடுக்கிறது போதாது, ஏழை வாத்தியார்களோட சம்பளத்தையும் படுக்கிறான். என்னால வாழ முடியலையே தம்பி. ஐயா வாத்தியாரையா, வலி வலி நெஞ்சிலே குத்துதப்பா. ரிக்ஷா சீக்கிரம் வாப்பா. ரொம்ப சீரியஸ். அதனால தான் சார் இங்கே கொண்டாந்தேன். இவரை என்னால இப்ப காப்பாற்ற முடியாது. இவரை காப்பாற்றக்கூடிய மருந்து எனக்கு டாக்டர். மருந்து இல்லையா? இந்த ஐயா மருந்து சும்மா வருமா? ஐயா கையில மாமூரு 5 பத்த வச்ச அமுக்கு மருந்து தன்னால வருது பார். டாக்டர், இங்கே லஞ்சமா? மனுஷனுடைய உயிரை கள்ள மாற்றில் கலவரத்தாங்க. அவர் கொண்டாங்க. என்ன மிஸ்லிங்க கலாட்டா? மருந்து இல்லைன்னா நாங்க என்ன செய்யறது? டாக்டர் கண்டபடி திட்டான் சார். டாக்டர், நாமெல்லாம் ஜனங்களுக்கு சேவை செய்யவே பிறந்த அவதார புருஷன். நாம செய்யற அக்கிரமம், அடிக்கிற கொள்ள எதுவுமே வெளியே வராது. அப்படி வந்தாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. எப்பவுமே இல்லாத பயம் இப்ப எதுக்கியா? யார் அது? துரை சார். ஓ துரை. என்ன ராஜா, வீட்டுல அண்ணி பிள்ளைங்கெல்லாம் சௌக்கியம் தானே? எங்க ராஜா இப்படி வந்த? தந்தையா வாத்தியார் செத்துட்டா தெரியுமில்ல? நம்பவே முடியலையே. எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு பெரிய உத்தம. கேள்ராஜா, இந்த ஊர் மத்தியில அவருக்கு ஒரு சிலை வைக்க இப்பவே ஏற்பாடு பண்ண. சிலையா? அது மட்டும் இல்ல ராஜா, சகாய நிதி வசூல் பண்ணி அவர் குடும்பத்தையும் ஆதரிப்போம். அந்த கமிட்டிக்கு நீயே தலைவரா இருந்தது. இருக்கிறேன். ஆனா வசூல் பண்ற பணத்துல எனக்கு எவ்வளவு பங்கு? பங்கா? ஆமா, நானும் உங்களை போல பணக்காரனாக வேண்டாம். ஆகணும் ஆகணும் தர. இப்பதான் அவனுக்கு புத்தி வருது. நீ மட்டும் சரியன்னு சொல்லு, உன்னை உப்பரிகளை குடியேற்றி உல்லாசத்துல மிதக்க வைக்கிறேன். தம்பி, சகாய நிதியில பங்கு கேட்டுது. தம்பிக்கு பாதி, நம்ம 4 பேருக்கும் பாதி. ஏன் முதல்ல முழுவதுமே துறை எடுத்துக்கிட்டுமே. நிறுத்துங்க. என்னையும் உங்களை மாதிரி அயோக்கியம் நினைச்சீங்களா? அயோக்கியர்களா? நாங்களா? முருகா, நீங்க பேசுனது நானே கேட்டேன். நீங்க அத்தனை பேர் அநியாயக்காரங்க. சந்தையா வாத்தியாரை கொண்டது நீங்க தான். நாங்க என்ன செய்யறது துரை? விதி முடிச்சு போச்சு. விதி இல்ல, உங்க சதி. அவருக்கு 10 மாசமா சம்பளமே கொடுக்கப்படல. அந்த வாத்தியார் பசியால் துடி துடித்து செத்தார். நீங்க எல்லாம் மனித உரிமை நடமாடுற பயங்கர பேய்கள். பச்சரத்தம் குடிக்க காற்று வாங்குங்க. ஐயோ, இது அபாண்டம். எங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கும் பிரஜா தொண்டர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சகஜம்தான். மகாத்மாக்களை உலகம் எப்போதான் புரிஞ்சுக்க போதும். இயேசுக்கு சிலுவை, காந்திக்கு குண்டு, எங்களுக்கு நீ. அந்த தியாகிகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகிதை பேசாது. ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகளையும் சவுக்கடி விழுதா? நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடுபடி ஆக்க முடியும். ஆனா உங்க அண்ணன் முகத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். போ வெளியே. போறேன். உங்க எல்லாரும் முச்சந்தி நிக்க வச்ச. பேசாத. இங்க பேச மாட்டேன், வெளியே பேசுறேன். மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன். ரமணியம், உங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற வரைக்கும்
உங்க பக்கத்துல நான் இருப்பேன். உங்களுக்கு முடிவு வைக்க வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஜாக்கிரதை. கண்ணையா ஏன் நிக்கிற? நம்ம ஆட்களை கூப்பிடு. இனிமே இவன் உயிரோட இருக்க கூடாது. அளவந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொலையா? நாம என்ன அவன் சொல்றா போல காட்டு பிராண்டிகளா? இந்த துறை ஊரையே எதிர்த்தாலும் அவங்க அண்ணனுக்கு பயந்தவன். அவங்க அண்ணன் நம்ம கையில இருக்கான். அவனை வச்சு இந்த திமிரு பிடிச்சவனை என் காடியில ஒழி வைக்கிறான். அதனாலதான் இந்த தெய்வத்தை 4 பேருக்கு முன்னாடி அப்படி அவமானப்படுத்துறேன். நீங்க நினைச்ச மாதிரி தெய்வம் என்ன? நல்லவங்க போவேல திடீர நச்சுப்பாம்பு. துரை, இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை கேவலமா பேசுறேன், என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. உங்க பக்தி உண்மையை மறைக்குது. அவர் நம்ம வாழ வச்சவர். அதனால தான் அந்த ஆளை எச்சரிக்கையோட விட்டுட்டு வந்தேன். இத்தனை வருஷமா சோறு போட்டவர். அது நாம செய்த பாவம். இன்னைக்கு நாம குடியிருக்கிறோமே, இந்த வீடு கூட அவருக்கு சொந்தங்கிறத மறந்தியா? வேண்டானே, இப்பவே கூட வாங்க. நான் மூட்டை தூக்கியாவது உங்களுக்கு இடத்தையும் வாக்கியும் தரேன். வாங்க. அந்த உத்தமரை தூக்கி எறிகிற உன் உழைப்புல மரியாதையா வா என்னோட. எங்க? நீ செய்த குத்தத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. மன்னிப்பா? அந்த மோசக்காரங்கிட்டயா? துரை, ஏழு ஆசிரியரோட சம்பளத்தை கொடுக்காம அவங்களை சாகடிக்க கொலைகாரன். துரை, என்னாச்சு? உங்களையே நீங்க மறந்துட்டீங்களா? பாஞ்சம், நீ போ. நீதிக்கு இலக்கணமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க தம்பினா அந்த நெறிகட்டவனுக்கு எப்படின்னே தலை வாங்க முடியும்? இப்ப மன்னிப்பு கேட்க போறையா இல்லையா? அண்ணே, உங்க காலில் 1000 தடவை நான் விட தயாரா இருக்கேன். அவன் காலில் நான் எப்படின்னே விடுவேன். இந்த வீட்டு தலைவன் சொல்றேன், மன்னிச்சிருங்க. கடைசி முறையா கேட்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை போல வீட்டு கடங்காதவருக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. போற வெளியே. அண்ணே, நான் சொல்றேன், இது ஏன் வீடு. இவரை காப்பாத்துறதா உங்க அம்மா கிட்ட சத்தியம் செய்து கொடுத்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா? எங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இவனை எப்பவோ தலைமொழி இருப்பாங்க. ஏன் நிக்கிற? போடா வெளியே. நில்லப்பா, நான் சொல்றத கேடு. எங்களுக்காகவாவது நீ மன்னிப்பு கேட்டு நீ போயிடாத தம்பி, போயிடாத. வேற வழியே இல்லையா அண்ணே? என்ன மன்னிச்சிருங்க. போகாத சித்தப்பா, போகாத சித்தப்பா, என்னை விட்டு போகாத சித்தப்பா. எங்க இருந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். நாங்களும் வரோம் சித்தப்பா, நாங்களும் வரோம் சித்தப்பா. கூடாதுமா, அப்பா அம்மா சொன்னபடி கேட்டு நடக்கணும். நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா? நல்லா படிங்க. அழக்கூடாது. பட்டாணி வேர்க்கடலை, பட்டாணி வேர்க்கடலை. வரேன் சார். தம்பி, நீ ரொம்ப நல்லா இருப்ப. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, வயிற்று பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுப்பா. என்ன சார் வேணும்? யார் கூப்பிட்டாங்க? நீ பாப்பா. பட்டாணி வேர்க்கடலை, பட்டாணி வேர்க்கடலை. அம்மா சாப்பிடுங்க ஐயா, பசியோட இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பசி இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லவங்களுக்கு தான் எப்படி எல்லாம் சோதனை வரும். எங்க சேரி ஜனங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. புறப்படுங்க ஐயா. எங்க? எங்க குடிசைக்கு தான். ஏன்? என்ன இந்த பார்க்லயாவா குடி இருக்க போறீங்க? அதுக்கு இல்லாமோ இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? அதாவது வந்தாவது போயாவது என் மேல ஆணை. சும்மா ஆணையிடாத. பின்ன வந்துருங்க. என்ன சொல்றேன்? இல்லன்னா நானும் இதே பார்க்ல இதே பெஞ்ச்ல கூடி வந்துருவேன். அம்மு,
எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. துரையா, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க ஐயா, அப்புறம் நான் எப்போதும் உங்க பேச்ச கேக்குறேன். இன்னும் என்ன யோசனை பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு தானே எங்க சேரியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க. வாங்கய்யா. சரி அம்மோ, அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? ஆமா, ஏன்னா உங்க உழைப்ப நான் எப்படி வாங்குறது? நான் வேலை செய்யணுமே. அது என்னமோ பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. முதியோர் கல்வி. அதான் அதே கல்விதான். அது எங்க சேரியில ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாடம் சொல்லி கொடுங்க, நாங்க இடம் கொடுக்குறோம், சோறு போடுறோம். சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? தங்கத்துக்கு இடம் ஆச்சு, பயத்துக்கு சாப்பாடு ஆச்சு, போட அப்புறம் சம்பாதிக்கலாம். அப்ப சரி. மாட்டு அடிக்கணுமா அடிக்காம பாருங்க. ஏன் பொம்பளை படம் அடிச்சிட்டு இருக்கு? ஐயா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இது இங்க ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஆமாங்க, இப்ப அடிச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்துல கூடிக்கிடுவாங்க பாருங்க. நீ சும்மா இருயா. ஐயா நீங்க கேளுங்க நியாயத்தை. தேர்தல் வருதுங்களா? ஓட்டு யாருக்கிட்டே போடுறதுன்னு கேட்டேன். நான் சொன்னையா நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு இது சொன்னது பணம் யார் நிறைய கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாடி. எல்லாடி தப்பு அதுல. உன் மேல தப்பு இல்லையா, பணம் கொடுக்குறாங்களே அவங்க மேலதான் தப்பு. பணமா பசியை தூக்குமே. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது. பசி எத்தனை வேலை வருது? ஒரு நாளைக்கு 3 வேளை வருது. 3 வேலை வருதா? ஆமா, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? 5 கொடுப்பாங்க, 10 கூட கொடுப்பாங்க. 10 ரூபாய் கொடுத்தாங்க வச்சுக்க, எத்தனை வேலை சாப்பாட்டுக்கு அது உதவும்? ஒரு நாள் 2 நாளைக்கு ஆகுங்க. அப்புறம் வருஷம் பூரா என்ன பண்ண போறேன்? பசியை தீக்கிறவங்களுக்காக 10 ஓட்டு போடுங்க. யாருக்கு இங்க ஓட்டு போடுறது? சமயம் வரும்போது ஐயாவே சொல்லி கொடுப்பாரு. இப்ப விடுங்க. வாங்க ஐயா. சொன்னீங்க ஐயா. பொம்பளை போட்டு அடிக்காதயா, உன்னை பெற்றவங்களும் பொம்பளை தானே, கொஞ்சம் அன்பா. நல்லா சொன்னீங்க. அண்ணே, இவர்தான் துரையா. நான் சொல்லல? வணக்கம் ஐயா. அம்மு உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயாக்கு வேண்டிய சாமான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா உள்ள கூட்டிட்டு போ. வாங்க ஐயா. போங்க. வாங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க. இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துக்குங்க. கொஞ்சம் இன்னும் உன் கடவுளை இங்கே கொண்டாந்து. இவர் உங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பு அதிகமா இருக்கும். ஏய், கட்டுல இங்க போட்ட மண்டு யாரு? நாங்க. ஐயாவுக்கு காத்து வேண்டாம், ஜன்னல் பக்கமா போடுறதை விட்டுட்டு. என்ன சத்தம்? இது இங்க வழக்கமா நடக்கிறதாங்க. இந்த சேரி பூராவுக்கும் ஒரே ஒரு குழா தாங்க இருக்குதுங்க. அதனாலதாங்க தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. முடியாது, போய் நிறுத்தப்பா. சரிங்க, ஒரே ஒரு குழா தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏன் சண்டை போடுறீங்க? உங்க கவுன்சிலர் கூப்பிட்டு வேண்டிய வசதி செய்ய சொல்றதான் அவர்கிட்ட. கவுன்சிலரா? அவர்கிட்ட சொன்னா ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இது வரப்போ தேர்தல்ல உங்கள யாராவது நின்னுடுங்களா? நீங்க ஒண்ணு, எங்களுக்கு அதெல்லாம் என்னங்க தெரியும்? அடே அப்பா, எலெக்ஷன்ல நிக்கணும்னா உலக அனுபவம் தெரிஞ்சிருக்கணும், நல்ல வாழாடுற திறமை இருக்கணும். எங்களதான் அப்படி யாருமே இல்லைங்களே. ஐயா, இப்போ இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க ஒருத்தர் தான். அதனால தேர்தலுக்கு நீங்களே நின்னுடுங்க. என்ன யோசனை சொன்னா என்னைய பெஞ்சு மறுக்காதீங்க ஐயா, எங்களுக்காக நீங்க வெளியே இருந்து எவ்வளவோ பாடுபடுறீங்க, அதையே உள்ளே போய் செய்தா என்னங்க ஐயா? ஆமையா ஐயா, ஐயா வேண்டான்னு சொல்ல விடாதீங்க ஐயா. நீங்க ஜெயிச்சா தாங்க எங்க துன்பமெல்லாம் தொலைவுங்க. சரின்னு ஒத்துங்க ஐயா, நாங்க வேலை செய்யறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. ஆமாங்க ஐயா, எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க தான் நிக்கணும். ஏன் மேல உன் மேல ஆணையா? வேணாம் வேணாம் வேணாம். பின்ன சரின்னு சொல்லுங்க. எதிர்த்து நிக்கிறவங்க பெட்டி எல்லாம் எமிட்டி ஆக்கி காட்டுறோம். சரின்னு சொல்லுங்க. சித்தப்பாவுக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல ராஜா? ஆமா ஆமா, கேட்டு கேட்டு ரொம்ப சாப்பிடும். இப்ப எங்க இருக்காரோ சித்தப்பா, என்ன சாப்பிடுறாரோ? செல்வி, ராஜு
செல்வி சௌக்கியமா இருக்கீங்களா? ஆமா, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரிக்ஷா கரெக்ட துரசித்தப்பா அப்படி எதுன்னு கேட்டோம். இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு சித்தப்பா. அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சித்தப்பா. உட்காரு. ஆமா, நீங்க இங்க வந்தீங்க? இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறந்துட்டியா சித்தப்பா? பொங்கல் சித்தப்பா. நீ இல்லாம நம்ம வீட்டுல ஒரு பொங்கலும் நடந்ததில்ல. இன்னைக்கு அது பொங்கலாவே இல்ல சித்தப்பா. அதனால உன் பொங்கையும் இங்கேயே கொண்டு வந்துட்டோம் சித்தப்பா. சாப்பிடு சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா. இருங்க, முதல்ல உங்களுக்கு தான். அழக்கூடாது. சித்தப்பா தரேன்ல. நீ சித்தப்பா. நல்லா இருக்கா சித்தப்பா? எங்க அண்ணி கைப்பட்டது எல்லாமே அவதம் தானேம்மா. நீ இந்த குடிசையில எப்படி சித்தப்பா இருக்க? செல்வி, என்ன போல லட்சக்கணக்கான பேர்கள் எல்லாம் இந்த மாதிரி குடிசையில் தாமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வா சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்பாதான் ஏதோ ஆத்தத்துல சொல்லிட்டாருன்னா அதுக்கு நீயும் ஏன் சித்தப்பா கோச்சுக்கிட்ட? கோபமா? கோபம் இல்லை செல்வி. விஷத்துக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் அண்ணன் ரொம்ப சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்குவாரு. நான் நிச்சயமா வருவேன். வராம எங்க போ? கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு. கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும். நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும். நல்ல பேரை வாங்க வேண்டும். புறப்படுங்க, அம்மா தேடுவாங்க. ஓஹோ, பேஷ் பேஷ். சும்மா இருயா, நம்ம வாத்தியார் தான் ஜெயிப்பாரு. முடிவு என்ன ஆகுங்கிற? இதுல சந்தேகம். இந்த துரப்பைய உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது நீங்க தான் சேர்மன். சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். ஐயா, ஜெய் சைலன்ஸ். அடுத்த வேட்பாளர் திரு 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேர்மன் துரை அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். இன்னும் 3 வருஷத்துக்கு ஒண்ணு அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நிப்போம். இப்ப ஏன் நின்னுகிட்டு? இப்ப உட்காருங்க. அதுக்கப்புறம் நிப்போம், டெபாசிட்டே போகும். நான் தோத்து போனதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நீங்க ஒரு நல்லவரை, உத்தமரை,
சமூக தொண்டரை சேர்மா தேர்ந்தெடுத்திருக்குங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா. இது உன்னை கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மை சொல்றேன். நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனான எங்கிட்ட பெரிய பொறுப்பை படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க. நன்றி. இத்தோடு இன்றைக்கு கூட்டம் கலைகிறது.